மத்திய அரசின் பிஎம் டிரைவ் திட்டத்தின் கீழ் 4500 மின்சார பேருந்துகளை அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அறிமுகப்படுத்துவதற்கான பணியாணைகளை வழங்குவதில் பெங்களூரு தொடர்ந்து தாமதம் செய்து வருவதால் 6 மாநிலங்கள் நகரங்கள் கூடுதலாக 4220 பேருந்துகளை தங்களுக்கு ஒதுக்க கோரியுள்ளன. இந்த ஒப்புதல் தாமதம் நீடித்தால் கர்நாடகா தனக்கு ஒதுக்கப்பட்ட பேருந்துகளின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் என்ற நிலை உருவாகியுள்ளது. மத்திய அரசுக்கு சூரத்திலிருந்து 500, ஐதராபாத்திலிருந்து 600, ஆந்திர பிரதேசத்திலிருந்து 2000, ராஜஸ்தானிலிருந்து 900, மேகாலயாவிலிருந்து 20 மற்றும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து 200 மின்சார பேருந்துகளுக்கான புதிய கோரிக்கைகள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் பெங்களூருக்கு ஒதுக்கப்பட்ட பேருந்துகளை யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்துறை அமைச்சகம் வேறு மாநிலங்களுக்கு மாற்றி ஒதுக்குமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் மத்திய அரசு டிசம்பர் 2025 டெண்டர் செயல்முறையை முடித்த போதிலும் இந்த திட்டத்தின் கீழ் பணியாணைகளை வழங்குவதற்கான பெங்களூரு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் முன்மொழிவுக்கு கர்நாடக அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. பிஎம் டிரைவ் திட்டத்தின் கீழ் பெங்களூருக்கு 4500 மின்சார பேருந்துகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1505 கோடி மானியம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மொத்தம் 14028 மின்சார பேருந்துகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகாவில் இது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. பெங்களூரு தெற்கு எம்பி தேஜஸ்வி சூர்யா ஜிசிசி அதாவது கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மாதிரியை ஆதரித்துள்ளார். இதன் மூலம் அரசு முன்கூட்டியே பேருந்துகளை வாங்கும் செலவின்றி பராமரிப்பு பொறுப்பை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து கடற்படையை விரிவுபடுத்த முடியும் என்று அவர் வாதிடுகிறார். இருப்பினும் போக்குவரத்து அமைச்சர் பைரதி சுரேஷ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒரு பேருந்துக்கு 30 முதல் 35 லட்சம் மட்டுமே மானியம் வழங்குகிறது. ஆனால் கர்நாடகா 1 கிலோமீட்டர் அடிப்படையில் ஆபரேட்டர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும். இதனால் 8 ஆண்டு ஒப்பந்த காலத்தில் ஆண்டுக்கு 2850, 3000 கோடி வரை செலவாகும் என்று அவர் கூறியுள்ளார். ஜூலை 4 அன்று 2 பிஎம்டிசி மின்சார பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 18 பேர் காயமடைந்ததைத் தொடர்ந்து இந்த திட்டத்தின் செயல்பாடு மற்றும் நிதி தாக்கம் குறித்து ஆய்வு செய்த பிறகே அடுத்த முடிவு எடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு தரும் மானிய பணத்தை ஒரு மாநில அரசு பயன்படுத்த தாமதித்தால் அதை தட்டி பறிக்க மற்ற மாநிலங்கள் தயாராக இருக்கின்றன. மத்திய அரசு இந்திய நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் பிஎம் டிரைவ் என்ற திட்டத்தை நடத்துகிறது. இதன் கீழ் பெங்களூரு நகருக்கு 4500 எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்க 1505 கோடி மானியம் ஒதுக்கப்பட்டது. கர்நாடக அரசு ஜிசிசி அதாவது கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற ஒப்பந்த முறையில் இதை செயல்படுத்த தயங்குகிறது. ஜிசிசி முறை என்றால் என்ன? அரசு சொந்தமாக பேருந்துகளை விலைக்கு வாங்காது. தனியார் நிறுவனங்கள் பேருந்துகளை வாங்கி ஓட்டுநர்களை நியமித்து பராமரிப்பு செய்வார்கள். அரசு அவர்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் என வாடகை தரும். இந்த முறை நல்ல லாபம். அரசுக்கு ஆரம்ப முதலீட்டு சுமை இல்லை என்கிறது ஒரு தரப்பு. இல்லை, கிலோமீட்டருக்கு வாடகை கொடுத்து கொண்டிருந்தால் வருடத்திற்கு ரூபாய் 3000 கோடி வரை கடனாகும் என்கிறது மாநில அரசு தரப்பு. இந்த இழுபறியால் டெல்லி, ஹைதராபாத் போன்ற நகரங்கள் பேருந்துகளை வாங்கி முன்னேறி கொண்டிருக்க பெங்களூருக்கான நிதி கை நழுவி போகும் அபாயத்தில் உள்ளது. பழங்காலத்தில் அல்லது சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அரசு போக்குவரத்து கழகங்கள் அதாவது ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் பேருந்துகளை தங்களின் சொந்த பணத்தில் அல்லது வங்கி கடனில் நேரடியாக வாங்கி சொந்த மெக்கானிக்குகளை கொண்டு பராமரித்து வந்தன. ஆனால் 1990களுக்கு பிறகு உலகமயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்தது. அரசால் உடனுக்குடன் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான பேருந்துகளை வாங்க முடியவில்லை. மேலும் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மற்றும் நஷ்டம் அதிகரித்தது. இதற்கு தீர்வாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் லண்டன் போன்ற நகரங்களில் வழங்குபவர் ஒருவர், இயக்குபவர் ஒருவர் என்ற பொது தனியார் கூட்டாண்மை
பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையை அறிமுகப்படுத்தினர். அதுவே காலப்போக்கில் இந்தியாவின் எலக்ட்ரிக் பேருந்து சந்தையிலும் நுழைந்தது. ஏனெனில் ஒரு சாதாரண டீசல் பேருந்தின் விலை 30 முதல் 40 லட்சம் என்றால் ஒரு எலக்ட்ரிக் பேருந்தின் விலை 1.5 கோடி முதல் 2 கோடி வரை இருக்கும். அவ்வளவு பெரிய தொகையை அரசு உடனடியாக முதலீடு செய்ய முடியாததால் தான் இந்த லீஸ் முறை உருவானது. இந்தியாவில் மின்சார பேருந்துகள் மற்றும் மானிய திட்டங்கள் 2015 ஃபேம் 1 திட்டம் அறிமுகம். மத்திய அரசு எலக்ட்ரிக் வாகனங்களை ஊக்குவிக்க ஃபேம் அதாவது ஃபாஸ்ட் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் திட்டத்தின் முதல் கட்டத்தை தொடங்கியது. இதில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளே சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டன. 2019 ஃபேம் 2 திட்டம் மற்றும் பெரிய ஒதுக்கீடு. ரூபாய் 10,000 கோடி பட்ஜெட்டில் ஃபேம் 2 அறிமுகமானது. இதன் கீழ் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000 மின்சார பேருந்துகள் மானிய விலையில் ஒதுக்கப்பட்டு ஜிசிசி முறையில் இயக்க வழிவகை செய்யப்பட்டது. 2022-23 சிஇஎஸ்எல்லின் மெகா டெண்டர்கள். மாநிலங்கள் தனித்தனியாக டெண்டர் விடுவதற்கு பதிலாக மத்திய அரசின் சிஇஎஸ்எல் நிறுவனம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து மெகா டெண்டர் விட்டது. இதனால் எலக்ட்ரிக் பேருந்துகளின் கிலோமீட்டர் வாடகை விலை 40% வரை குறைந்தது. 2024-25 பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் உதயம். ஃபேம் திட்டம் முடிவடைந்து புதிய அதிநவீன பிஎம் இ-டிரைவ் திட்டம் அமலுக்கு வந்தது. இதில் 14,028 மின்சார பேருந்துகளை இந்திய நகரங்களில் இறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு டிசம்பர் 2025 பெரும் டெண்டர் இறுதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. தமிழ்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதன்படி பிஎம் இ-டிரைவ் திட்டம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு தரும் மானியம் மிக குறைவு. ஆனால் பெரும்பாலான முதலீட்டை மாநில அரசுதான் செய்ய வேண்டும். இறுதியில் அதற்கு மத்திய அரசின் பெயர் சூட்டப்படும். எனவே மத்திய அரசின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியை பயன்படுத்தியும் உலக வங்கி மற்றும் KfW நிதியுதவியுடனும் நேரடியாகவே எலக்ட்ரிக் பேருந்துகளை வாங்கி இயக்க முடிவு செய்துள்ளது. பேருந்துகளை தவிர்த்தாலும் இந்த பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய லாபம் கிடைத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகளில் 498 புதிய பொது இவி சார்ஜிங் நிலையங்களை அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்க மத்திய அரசு 2,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை, நாகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் பெங்களூருவை இணைக்கும் முக்கிய வழித்தடங்களில் இவை அமையவுள்ளன. பொது போக்குவரத்தில் எலக்ட்ரிக் வாகனங்களின் வரவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மாநிலங்களுக்கு இடையே அரசியல் மோதல்கள் இருந்தாலும் இவி உள்கட்டமைப்பு வேகமாக வளர்ந்து வருகிறது. எலக்ட்ரிக் வாகன புரட்சி என்பது தற்காலிகமான ட்ரெண்ட் அல்ல, அதுதான் எதிர்காலம். இதில் தாமதம் செய்யும் மாநிலங்கள் உள்கட்டமைப்பில் பின் தங்கிவிடும்.